நான் கேரட்டு இதை துருவி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நம்ம செடியில் காய்ச்சது, கருப்புளுந்து, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இதில் தான் செரவுனேன் கேரட் செஞ்சுட்டு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ கேரட் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா வணக்கி விட்டால் வெந்துக்கும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம கேரட்டு வெந்துருச்சு நல்லா. கேரட் பூவு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வெந்தது போதும்.